குடும்பத்தில் உள்ள ஒருவர் மட்டும் தான் குர்பானி கொடுக்க வேண்டுமா அல்லது அனைவரும் குர்பானி கொடுக்க வேண்டுமா? இந்த கேள்வியும் இன்றைக்குள்ள நம்முடைய சமூக மக்கள் மத்தியில் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சில காரியங்களை பொறுத்தவரை அது யாராவது ஒருவர் செய்தால் போதுமானது. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த குர்பானியை பொறுத்தவரை இந்த கேள்வி நமக்கு மட்டுமல்ல, தாபீன்களுக்கு அவர்கள் வாழும் பொழுதே அவர்களுக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், சுனன் இப்னு மாஜாவினுடைய 3147வது ஹதீஸ். அத்தா பின் யஸார் என்கிற நபர் அபு அய்யூப் அல் அன்சாரி என்கிற சஹாபியிடத்தில் கேட்கிறார், கைஃப கானத்தி துஹாயா ஃபீக்கும் அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரின் காலகட்டத்தில் உங்களிடத்தில் குர்பானி என்பது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தது? அறுத்து பலியிடுதல் என்கிற நிகழ்வு என்ன மாதிரி நீங்க செய்துட்டு இருந்தீங்க என்று கேட்கிறார். அதற்கு அபு அய்யூப் அவர்கள் அழகாக கூறுகிறார்கள், கானர் ரஜுலு ஃபி அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திலே ஒரு மனிதர் யுதஹி பிஷாத்தி அன்ஹு, அவர் ஒரு ஆட்டை அறுப்பார். அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால், அன்ஹு தனக்காகவும் அறுப்பார், வ அன் அஹ்லி பைத்திஹி தன்னுடைய வீட்டாருக்காகவும் அந்த ஒரு ஆட்டை அறுக்கக்கூடியவராக இருந்தார். ஃபயகுலூன் அதிலே தான் அந்த குடும்பத்தினரும் சாப்பிடுவார்கள், வயுத்இமூன் பிறருக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் என்பதாக அவர் சொல்லக்கூடிய நிகழ்வை நான் பார்க்கிறோம். இது அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வாக அவர்கள் காலகட்டத்தில் உள்ள வழக்கமாக சொல்லும் பொழுது இதை நாம் ஏற்றுக்கொள்வது மிக சரியான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவருமே தனித்தனியாக கொடுத்தார்கள். எல்லாருமே கொடுத்தா ஆகணும் என்று எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. எனவே குடும்பத்தில் ஒருவர் கொடுத்தால் போதுமானது. குறிப்பாக குடும்பத்தினுடைய பொறுப்பாளி அவர் கொடுப்பது போதுமானதுதான். ஆனால் குடும்பத்தில் அந்த தலைவரை மீறி மற்றவர்கள் சுயமான பொருளாதாரம் வைத்திருந்தால், குர்பானி கொடுக்கிற அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாக்கத்தை கொடுத்திருந்தானே ஆனால் அவர்கள் தாராளமாக கொடுக்கலாம், அது தவறில்லை. அதாவது எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தனித்தனியாக கொடுத்தார்களே ஆனால் அது தவறும் இல்லை என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை.